உம்மல வேற மாதிரி இருக்குயா ஒரு தம்பி சொல்லுங்க உம்மல வாட்டு போட போறீங்கயா யோ தா கதையா இருக்குது வேற மாதிரி இருக்குயா யோ ஒத்த கதையா சொல்றா வாடா கதையா சொல்றா யோ நம்பதா எல்லா கப்பங்களுக்கு தான் நாங்க தான் இந்தியா பாகிஸ்தான் ஆப்பே எங்களுக்கு தான் இனிமே கப்பு எந்த கப்பதில் இந்தியா தான் நம்பர் 1 நான் கொண்டாடுவா யாரா கொண்டாடுவா யார் நாடு ஜெயிச்சிச்சுடா யாரா கொண்டாடுவா யாரு இந்தியா 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 காமன் சப்போர்ட்னா கேன் வில்லியம்சன் கப் அடிச்சா ஓகே கேன் வில்லியம்சன் கப் அடிச்சா ஓகேன்ட்டு இந்தியா ஆனா கப் அடிக்கணும்னு 90% இருந்தா நியூசிலாந்து கப் அடிச்சுக்கிட்டோம் ஒரு 10% யோசிச்ச சொல்லிட்டாங்க அது யாரு எங்க ஐபிஎல் ஃபைனல்ல ஒரு 4 அடிச்சு குத்த அதே ஜடேஜா இப்போ ஒரு 2026 டிவிக்கு தளபதி வெற்றி கழகம்டா மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் இந்த மாதிரி ஃபைனலை எவ்வளோ பார்த்துக்க முடியாது எங்களுக்கு முன்னாடி பிறந்தவனும் இந்த மாதிரி ஃபைனலை பார்த்துக்க முடியாது எங்களுக்கு அத்தை வரவனும் எங்களை இந்த மாதிரி ஃபைனல்லாம் பார்க்க முடியாது சரியான வின்னிங்கு இந்தியா டீமுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தலைவணங்குறேன் சூப்பராக இருந்தது வேற மாதிரி தலை 2019 எங்க தலை தான் அடிக்கல ப்ரோ இந்தியா ஜெயிச்சது 2026 இதே மாதிரி டிவிக்கு தான் தலை ஜெயிக்கும் 2026 டிவிக்கு எம்எஸ்டி ஃபார் எவர் எம்எஸ்டி தான் என் உயிர் என் மூச்சு என் ரத்தம் எல்லாமே என் உயிருக்கும் மேலான பொதுமக்களே டிவிக்கு இப்ப இந்தியா பாத்தீங்கன்னா தோனி எல்லாம் மாறி ஜெயிச்சாங்க 2026ல ரெட்டல் பிளாக் ஆச்சு ஸ்கோர் லாக் அவுட் பண்றோம் உமால ரெட்டல வருது மேல வெடிக்குது வான வெடி டிஎம்கே ஏடிஎம்கே இந்த வந்து கையில புடி இரியா மைக் ஒரே இரியா மைக் நான் பேசுறேன் இரியா மைக் அந்த ரெட்டல மைக் கொடு நான் பாக்குறேன் அந்த ரெட்டல வளர்றதுக்கு டிவி கேக்காரதா தனி ஊத்துறோம் ஆல்வேஸ் டிவிகே ஓகேவா டிவிகே 2019ல இதே நம்ம நியூசிலாந்து தான் எங்க தலை அவுட் ஆகி ரன் அவுட் ஆகி வெளியே அமிச்சாங்க எங்க தலை எழுதுனே போனாரு 2023ல தான் அடிக்கல இந்த சாம்பியன் டிராஃபி எங்க தலைக்கு ப்ரோ எங்க தலைக்கு நாங்க சமர்ப்பிக்கிறோம் நியூசிலாந்து தான் செமிஃபைனல்ல எங்களை ஓட விட்டோம் இப்போ நாங்க ஓட வரோம் பாரு ப்ரோ இந்தியா ப்ரோ இந்தியா தான் பண்ணு உங்களை ரிவெஞ்ச் குத்தமா உங்களை 2014க்கு போய் ரிவெஞ்ச் குத்தமா நாங்க தான் எப்பவுமே இந்தியா தான் எப்பவுமே இந்தியா தான் ப்ரோ இந்தியா இப்போ வந்து பேசுற பேட் கமிங் சார் இந்தியா மேட்ச் வேற லெவல் ப்ரோ வாய்ஸை பார்த்தாலே தெரியலையா கடைசி பால் வேற மாதிரி மேட்ச் ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ மேட்ச் வேற லெவல் ப்ரோ நல்லா இருந்தது ப்ரோ மேட்ச் ஆஸ்பால் மூமெண்ட்ல எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்தது ப்ரோ நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க வின் பண்ணுவாங்க அப்படினு நல்லா இருந்தது ப்ரோ ஜாலியா இருந்தது எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஜடேஜா ஃபினிஷிங் கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் ப்ரோ சூப்பர் தலைவா இந்தியா ஜெயிச்சு சூப்பர் தலை செம்ம அட்மாஸ்பியர் அப்படியே சுற்றி பார்த்தா தெரியும் பிளாஸ்ட் மூமெண்ட் ஆக்சுவலாக மேட்ச் செம்ம க்ளோஸாக போச்சு ஒரு 5 ஓவர் வரைக்கும் மேட்ச் க்ளோஸாக போச்சு 45 ஓவர் வரைக்கும் அந்த 45வது ஓவர்லேருந்தே மேட்ச் செம்ம டஃபாக போச்சு எதிர்பார்க்கல அதிக விக்கெட் வந்துட்டு எதிர்பார்க்கல தெரியும் ஜடேஜா முச்சு விடுவாரு முச்சு குத்துறாரு வெயிட் எதிர்பார்க்கல இவ்வளோ அட்மாஸ்பியர் இப்போ 2வது வாட்டி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வச்சுக்கிறாங்க செம்ம அட்மாஸ்பியர் Yeah.
ஓகே அப்புறம் மார்ச் 28 சிஎஸ்கே சேப்பாக்கத்தில் மீட் பண்ண போகிறோம். அப்போ விராட் கோலி அவன் மீட் பண்ணிக்கலாம். மேட்ச் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் அவன் பேட்டிங் ஆனாங்க, சூப்பராக பண்ணாங்க அவங்க. ஆனால் ஸ்பின்ல மட்டும் லைட்டாக விழுந்துட்டாங்க. 250 தான் ஈஸியாக அடிச்சு நினச்சோம். ஃபஸ்ட்டு 10 ஓவர் பார்த்தோம், ஆனால் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்பின் அதனால் நல்லா திரும்ப ஆரம்பிச்சு பால் நல்லா ஸ்பின் போடும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. விக்கெட் தான் போக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் லாஸ்ட்டில் வந்து ரோஹித் சர்மா சுரேஷ் செம்மையாக பேட்டிங் பண்ணாப்ல. லாஸ்ட்டில் வந்து கேஎல் ராகுலும் சடேஜா முடிச்சு கொடுத்து செம்மையாக போயிட்டாங்க. மாசே முடிஞ்சு. ஆனால் சடேஜா லாஸ்ட் மேட்ச் நினைக்கிறேன். ஐ திங்க் கரெக்டாக தரல. இது வீடியோ எடுக்கிற நீ இந்தியா மேட்ச்ல இல்ல மச்சான் நான் பார்த்தல எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. நியூ இயருக்கு பார்த்தேன் மச்சான் கண்ணகி நகர்லேருந்து வரான். தல மச்சி மேட்ச் வேற லெவலு. லாஸ்டா யாரா போறாச்சா கம்பீர். கம்பீர் அந்த மாரி ஆனா போல வேற லெவல் மேட்ச். தல அப்படி கத்தணும் அதுதான். அந்த மாரி தான் மேட்ச் அந்த மாரி தான். ஜனம் இரு இது பேச ஜன போனாலும் நான் போக மாட்டேன். ரொம்பால விடிய இங்க தான் உட்காருமே. இந்தியா கப்புக்காக அப்புறம் ஐபிஎல்லே நாங்க தான் அடிச்சிட்டோம் சொல்லிட்டேன் இப்பவே. ஐபிஎல் ஆர்சிபிலாம் மொக்க கதை. ஆர்சிபி யாரு ஆர்சிபி வந்து ரெண்டே சென்னையை பத்தி நிறைய பேசுவேன். அவரை பத்தி நான் பேச வேணாம். அவரை வந்து இப்ப வந்து நான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். ஆனா ஐபிஎல் வந்து டோனி தான். இப்ப டோனி தான் ஐபிஎல் வந்துட்டா ஆர்சிபி கப்பை கூட எடுக்க முடியாது. வா வீட்டுல நானே அடிச்சுக்கிறேன். எங்க டீம் கப்பு இந்த மாரி தான். புரியுதா ப்ரோ? மேட்ச் சூப்பரா இருந்தது ப்ரோ. தல யார்கிட்ட மைக்க குத்தா நான் விடிய பேசிட்டு இருப்பேன். இருப்பியா ப்ரோ? மேட்ச் நல்லா இருந்தது ப்ரோ. ஜடேஜா நல்லா ஆடினாரு. பட் ஆனால் ஒரே ஒரு குறை விராட் கோலி தான் ப்ரோ. ரெண்டே பாலில் போயிட்டா போல. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. விராட் கோலி ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் வேர்ல்டு கப்பில் இப்படி விட்டது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து விராட் கோலி ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் பண்ணது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ரோ. மற்ற மேட்ச் எப்படின்னு தெரில. பட் ஆனால் ஃபைனல்ஸில் வந்து ஒரு 2 பாலில் வந்து ஒரு அசால்ட்டாக விட்டா மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. நம்ம வந்து இப்போ பார்த்தோன்னா ஹார்திக் பாண்டியாவுக்கு தான் ஒரு மேட்சே பார்க்குறோம். நம்மளோட சின்ன வயசு ஃபேன் வந்து ஹார்திக் பாண்டியா தான். என்ன ஒரே ஒரு 6 அடிச்சு அவுட் ஆகிட்டா போல. அதை லைட்டாக கஷ்டமாச்சு. அவர் வின்னிங் ஷாட் அடிச்சிருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதில் என்ன ஒன்றுனா எல்லா மேட்சும் விராட் கோலி அடிக்கிறா போல. ஃபைனலில் சொதப்பிட்டா போல. இதில் வந்து மேன் ஆஃப் மேட்ச் யாருக்கு கொடுக்கணும் பார்த்தா நம்ம ரோஹித் சர்மா தான் கொடுக்கணும். நல்லா பண்ணா போல, பெஸ்ட்டாக பண்ணா போல. விராட் போன மேட்ச் செமிஃபைனல் ஆடுறத இதை ஃபைனல் ஆடணும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதுக்கோசம் தான் வந்தமே ப்ரோ. அவர் நம்பிலாம் ஒன்றும் வேர்ல்டு கப் இல்லை ப்ரோ. விராட் கோலி நம்பிலாம் அவர்லாம் ஒரு மொக்க கதை ப்ரோ. ஒரே ஒரு ஆள் ப்ரோ, ஹார்திக் பாண்டியா ப்ரோ. அவள் தான் அவர் இறங்கிட்டாரு. பட் அவர் அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நின்று ஆடினாரு. அவ்வளோதான். அவருக்கு ஏற்ற பால் எவ்வளோ பாலோ அந்த பாலுக்கு ஏற்ற மாதிரி ஆடினா போல. அவ்வளோதான் ப்ரோ. ஆன்சர் பண்ணுறா இவங்க நேரம் கப் எடுக்கல விராட் கோலின்னு சொல்லணும். நான் இவ்வளோ நேரம் இவங்கெல்லாம் தோனி ஃபேன்ஸ். ஐபிஎல் மட்டும் பார்க்குறவங்க பேசக்கூடாது ப்ரோ. புரியுதா? ஐபிஎல் மட்டும் பார்க்குறவங்க பேசக்கூடாது. இந்த மேட்ச் எத்தனை ஓவர்னு கேளுங்க. யார் எந்தெந்த இடத்துல இறங்கி ஆடினாங்க அதெல்லாம் கேளுங்களேன். சரி, அப்போ ஆர்சிபி பார்க்குறவங்க பேசலாமா? இல்லை ஆர்சிபி பார்க்குறவங்க சரி ஆர்சிபி ஃபேன் ப்ரோ இவன். இல்லை இவனுக்காக தான் நான் சொன்னேன் ப்ரோ. விராட் கோலி ஃபேன்ஸ் நிறைய பேர். தலைவரே டோனியே தலைவரே. ஐபிஎல் அடிக்க சொல்லு டோனி. ஐபிஎல் அடிக்க சொல்லு டோனி. வந்து ஐபிஎல் அடிக்க சொல்லு. மேட்ச் மாசா இருந்தது. நான் ஒன்று வருத்தம் இதுவும் போடல. 2 பால் அவுட் ஆனா பரவாயில்ல, எங்களுக்கு பரவாயில்ல. பெருமை தான். இவ்வளோ பேசுறீங்களே 83 செஞ்சுரி அதை பத்தி பேசுறீங்களா? யாருன்னா அதை பேச முடியாது. நீ வந்து சிரிக்கிட்டே சரியில்லை. நீ ஆர்சிபி நினைக்கிற. நீ சிரிக்கிட்டே சரியில்லை. புரியுதா? சந்தோஷமா சிரி இந்தியா. அவள்தான் ரோஹித் சர்மா. அப்புறம் லாஸ்டா அச்சா போல. அவர் பேர் தெரில. ஆனா மஜாவா அச்சா போல. ஐபிஎல் கிட்ஸ் இல்ல எப்பவுமே இல்ல சிஎஸ்கே தான். புரியுதா? கோலி உனக்கு தான் கப்ப அச்சுக்க. அவள் தான் முஞ்சா கப்ப அச்சுக்க. மாமா சூப்பர். பாத்தீங்களா கிரௌட் பாத்தீங்களா? வேற லெவல். தொண்டையெல்லாம் கட்டிச்சு. நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியா தோத்துவாங்க அப்படி மூவ்மெண்ட் தோணுச்சா? இல்ல அதெல்லாம் இல்ல. ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா விளையாண்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. மாஸ் பண்ணா பாகிஸ்தான் வின் பண்ணிரலாம். வேற லெவல். அது ரொம்ப டிசப்பாயிண்ட். அவர் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப டிசப்பாயிண்ட். நம்ம எப்பயுமே தலை தான், தோனி தான், மாஸ் தலை தான். அடுத்து சிஎஸ்கே வெயிட் பண்றோம். கோலி அடிப்பான்னு சொல்லிட்டு நினைச்சோம். பரவாயில்ல, அவர் அடிக்கலனாலும் அவர் தான் கிங். கோலி
கடைசி பால் தான் டிவிகே ஜட்டு நம்ம சிஎஸ்கே மேட்ச் முடிச்சதையும் பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கே சூப்பராக முடிச்சாரு. டிஎம்கே ப்ரோ டிஎம்கே தான் வச்சாங்க எல்லாமே. அவங்க தான் நம்ம தான் வச்சது. நம்ம கண்டிப்பாக வின் பண்ணிட்டோம். டிஎம்கே ப்ரோ தான் வச்சாங்க. நம்ம தளபதி தான் வச்சாரு. நம்ம அதனால ஜெயிச்சோம். தளபதி தான் வச்சாரு. தளபதி வச்சதுனால ஜெயிச்சோம். அவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் லாஸ்ட் வருவாங்க. சொல்றது அதான் ரொம்ப ட்ரீமு. விராட் இப்போ 3 பேர் ரிட்டர்ன் பண்ணி தருவாங்களான்னு தெரியல. தராம தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனல்ஸ் கப்பு அது ஒன்று காட்டியிருக்கலாம். அது தப்பு பண்ணிட்டாங்க. அதை கொஞ்சம் காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் இந்த மாதிரி சொதப்பினாங்கன்னு தெரியல. அதுதான் கொஞ்சம் வருத்தம் ப்ரோ. எப்படி ப்ரோ அன்னைக்கு 2023 ஜடேஜா வந்து கடைசி 2 பால் அடிச்சு முடிச்சாரு. இன்னைக்கு அதே மணிக்கே டீம் வந்து கீழே நிக்கல. இன்னைக்கு அதே மணிக்கே 2 தடவை எடுத்து 2 ரன் எடுத்து ஜெயிக்க வச்சாரு. ஜடேஜா தான் ப்ரோ எல்லாமே. ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங் போடுறப்போ மேட்ச் சூப்பராக போச்சு ப்ரோ. நம்ம தான்ற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பேட்டிங் வந்தாங்க, நல்லா அடிச்சாங்க. 105 ரன்னுக்கு நாட் அவுட்ல இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா 3 விக்கெட்டு. அந்த கிளென் ஃபிலிங்ஸ் என்னன்னா அந்த ஸ்விம்மிங் பூலில் தவற மணிக்கு இப்படி தாவி பிடிக்க எப்படி பிடிக்காது தெரிய மாட்டேங்குது. அவங்கள மணிக்கு நம்மள ஃபீல்டிங் பண்ணிருக்கலாம். ரோஹித் ஒரு கேட்ச் விட்டாப்ல, அது கொஞ்சம் மனசங்கட்டமாக போச்சு. அவ்வளோதான் ப்ரோ. மனமா ஜெயிச்சாச்சு கடைசியில். பிளாக் பண்டா சொல்கிற மணிக்கு மனமா ஜெயிச்சோம். மனமா கப்பை தூக்கிட்டு வர போகிறோம். சூப்பர் மொமெண்ட்ஸ் இது. ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ணல. கூட்டம் ரொம்ப கூட்டம் அதிகமாக வந்துச்சு. இப்போ ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னுடைய இது என்ன, டோனியோட ஃபேனு. டோனி இல்லை அது ஒன்று ரொம்ப ஃபீல் பண்ணுது. ஆனால் ரொம்ப பிடிச்சி ரோஹித் சர்மா பேட்டிங் சூப்பர் ரொம்ப பிடிச்சி ரோஹித் சர்மா பேட்டிங்கு. கடைசி பால் ஜடேஜா அடிச்ச 4 எனக்கு வந்து 2023 அடிச்ச அந்த 4 ஐபிஎல் அடிச்ச 4 ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா மேட்சுமே ஆர்கனைஸ் பண்ண நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி ப்ரோ. ரோஹித் விராட் இந்தியா ப்ரோ வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. அதுவும் இந்த க்ரௌடில் உட்காந்து மொத்த பேர் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்ல, லைட்டாக அந்த ஸ்டேடியம் ஃபீல் லைட்டாக கொடுத்தது. அதுவும் அந்த ஃபைனலில் அந்த முடியும் போது அதுவும் நாங்கள் ஜட்டு பாய் அச்ச அந்த ஷாட்டு அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. மாமா முச்சாப்புல அதான் சொல்கிறல, இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஒரு 10 நிமிஷம் இருந்தோடனே ஐயோ என்ன போகுதுன்னே தெரியல. மேட்ச் அங்கே பார்க்குறேன் அடிக்கிறானுங்க. இந்த ரச்சின் ரவீந்திராவும் இல்லையங்க. ஐயோ அவ்வளோதான் போலையா, இந்த ஃபைனல்ஸ் வந்தோடனே முடிஞ்சிச்சு போல அப்படின்னு நினச்சேன். அப்புறம் மாமா வந்தா போல வருண் சக்கரவர்த்தி ஒரு விக்கெட்டு, குல்தீப் ஒரு நிகழ்த்தோன்னு தான் அங்கே இந்தியா அப்புறமா தான் அந்த கம்பேக் கொடுத்துச்சு. அப்புறம் போட இந்தியா லைட்டாக ஆரம்பித்தாங்க. ஒரு 10 நிமிஷம் செம்மடி சாவடிச்சாங்க கில்லோ இதோடும். அப்புறம் அந்த கில்லோ அந்த கேட்ச் யார் ஃபிலிப்ஸ் கேட்ச் எடுத்தோடனே ஐயோ மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் அப்படியே ஃபாலோ ஆச்சு. அப்புறம் கோலி ஒரு ரன்ல அவுட் ஆன பிறகு அவ்வளோதான் ஐயோ முடிஞ்சு போலையே, மறுபடியும் அந்த ஃபைனல்ஸ் அந்த பிறகு அந்த சொதப்படுறது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சா. அப்புறம் முடிச்சா போல ஐயரும் அப்படியே தடவி நல்லா ஆட்டாங்க. செம்ம வெற்றி, சரியான செலிப்ரேஷன். 2025 செம்ம ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்தியா தான், நாங்க தான் எப்பவுமே நாங்க தான் வின் ஆவோம். எப்பவுமே ஃபைனல் வந்தோன்னு சொன்னா நியூசிலாந்து தான் வின் பண்ணுவா சொன்னா. ஆனா சொல்லுங்க கடைசி வரைக்கும் சொல்லியிருந்தேன் இந்தியான்னு. இல்லை சார், மேட்ச் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து நம்ம போயிருக்க வருண் சக்கரவர்த்தி அவரு வாய்ப்பு கிடைச்சி உள்ளே போயிட்டனால நம்மளுக்கு ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் நல்லாவே உள்ளே வரணும்னு நினைக்கிறேன். லைக் அஸ்வின் வந்த மாதிரி சரி, வருண் சக்கரவர்த்தி வந்த மாதிரி சரி, அப்புறம் வாஷிங்டன் சுந்தர், அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் ஹோப்ஃபுல்லாக இருக்கோம். ஷோர். பட் என்ன ஒன்று கேஎல் ராகுல வித் ஹார்திக்கிட்டே முடிப்புன்னு நினச்சோம். பட் ஆனால் அது ஜடு வரைக்கும் போயிடுச்சு நல்லாவே. கண்டிப்பாக, ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணது ஹார்திக் தானே, நம்ம ஃபினிஷர் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பட் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து வேறு போயிடுச்சு. ஜட்டுக்கெல்லாம் முடிக்க மாதிரிச்சு. ஏன்னா ஃபினிஷர் சென்னைக்கு நம்ம ஜட்டு ஃபினிஷர் இருக்கிற மாதிரி இந்தியாவுக்கு ஃபினிஷராக முடிச்சாரு. நல்லா ஹோப்ஃபுல்லாக இருந்துச்சு. சாரா செம்ம மாசு. டர்னிங் பாயிண்ட்டு நம்ம ஃபீல் பண்ணும்போது வருண் தான் நம்மளுக்கு. அவரு தான் அங்கே பண்ணார். அதுதான் ரொம்ப வருணானாக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து உங்களுக்கு பயங்கர சப்போர்ட் இருக்குங்க. நீங்கள் வருண் வந்து பாருங்கண்ணா. வருணாண்ணா பயங்கரமாக இருக்குது. ஓகேண்ணா, தேங்க்ஸ். நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் வருணண்ணா விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஜடேஜா அவர் வந்து முடிப்பார் அப்படின்றது தான் எங்கள் இது. இவர் ஹார்திக்கோடவே முடிச்சிடுவார் மேட்சை, அவ்வளோதான் கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா அவர் அவுட் ஆகிட்டார். ஆனால் கடைசியாக ஜடேஜா வந்து முடிச்சிட்டாரு. அஸ்வின் அண்ணாவை ரொம்ப மிஸ் பண்ணோம் நாங்கள். நல்லா தான் இருந்துச்சு மேட்ச்சு. அஸ்வின் அண்ணாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். வருண் அண்ணா நல்லா பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட் வருண் அண்ணா. ரொம்ப ஹார்ட் ஃபீல்டிங் இருந்தது, நல்லா இருந்தது. இந்தியா அவ்வளோதான். எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் மேட்ச் வின் பண்ணுவோம். கண்டிப்பாக ப்ரோ, ஃபஸ்ட்டு பால்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் ப்ரோ, இந்தியா தான் வின் பண்ணணும். இந்தியா. ஆனால் பட் ரெண்டு விக்கெட் போனதுக்கப்புறம் ஒரு இல்லை ப்ரோ, நம்மளோட பேட்டிங் டெப்த் ரொம்ப அதிகம். பேட்டிங் டெப்த் இந்த வாட்டி ரொம்ப அதிகம். அது ஒரு அக்ஷர் பட்டேல் அவனோட ஸ்டாண்டப் நாக்கு
ஷேயஸ் அவனோட ஸ்டாண்டப் நாக்கு. இந்த வாட்டி ஹர்திக் பாண்டியாவோட பெஸ்ட்டு, அதுவும் அவனோட பியூர் பெஸ்ட்டு, ஹர்திக் பாண்டியாவோட பெஸ்ட்டு. இதுதான், இதுக்கு மேலே இந்தியாவை எதுவும் பண்ண முடியாது. இந்தியா ப்ரோ அவர் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா ஒரு பீஸ்டாகவே மாறி நான் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தராரு பார்க்குறீங்களா இல்லையா நீங்கள்? ஸ்டேஸ் கம்பேக் சான்ஸே இல்லை ப்ரோ. அவர் ஃபஸ்ட்டு அந்த ஸ்குவாட்லேயே இல்லாமல் வந்து எப்படி அவர் சும்மா தான் நான் வரேன் அப்படின்னு வந்தார். ஆனால் ஸ்குவாடில் எடுத்து கண்ட்ரி ஃபுல்லாகவே அவர் தான் ஆடினா போல். எல்லா மேட்சும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஆடி இருக்காரு. மற்றபடி இவங்க கோலி, ரோஹித் எல்லாரும் ஆடினாங்க. என்ன தான் இருந்தாலும் ஒரு 50 தாராளமாக ஆடிக்கிறா போல். அவரோட ஃபார்ம் இப்படியே இருக்கட்டும். அவர் நல்ல பிளேயராக இருக்கார். மாஸ் ப்ரோ. மேட்ச் சூப்பராக இருந்துச்சுண்ணா. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க மேட்ச்சில்? நான் கண்டிப்பாக கோலி அடிப்பாருன்னு நினச்சேன். ஆனால் கோலி அடிக்கல. ஐ எம் ரோஹித் ஃபேன். இருந்தாலும் சேசிங் தான் கோலி தான் நல்லாயிருக்கும். கோலியை எதிர்பார்த்தேன். தலைவனே வரைக்கும் பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தார்ல. ஆமாம், எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்லாம்? உண்மையாக அங்கே கோலியோட ரோஹித் இருந்தால் அங்கே ஒரு வெடி பறக்குன்ற மாதிரி ஒரு அது சூப்பர் ஓவர் மாதிரி இருக்கும். ஹைலைட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு 10 ஓவர் ஹைலைட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. அப்புறம் அவங்களும் நல்லா ஆடினாங்க. ஸ்பின்னர்ஸ் எல்லாம் நல்லா போட்டாங்க. ரச்சன், ரவீந்தர் எல்லாருமே நல்லா போட்டாங்க. சாண்டனர் நியூசிலாண்டோட ஃபீல்டிங் ஆக்சுவலாக இன்னைக்கு கண்டிப்பாக அவங்க எப்போவுமே ஃபீல்டிங்கில் வந்து டாப் தான் அவங்க. அதனால் அவங்கக்கிட்ட கரெக்டாக விளாடணும். ஏன்னா நம்ம 2019 வேர்ல்டு கப்லேயே பார்த்தோம், அவங்கக்கிட்ட இதே ஸ்கோர் தான். ஆனால் தோற்றுட்டோம். ஏன்னா அவங்க ஃபீல்டிங் வந்து நல்லாயிருக்கும். அதனால் இந்த டைம் கம்பேக் இந்தியா. ப்ரோ வேறு மாதிரி ப்ரோ மேட்ச்சு தரமாக இருந்துச்சு. கோலி ஆடாது தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கோலி ஃபேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவுட் ஆகிட்டார். அதுதான் மேட்ச்லாம் வேறு மாதிரி ப்ரோ தரமாக இருந்துச்சு. ப்ரோ செம்ம மேட்ச் ப்ரோ. இது மாதிரி நான் பார்க்கவே மாட்டேன் ப்ரோ. ஹர்திக் பாண்டியா கிளின்னு கில்ஸ்டார் ப்ரோ. லாஸ்ட்டில் வந்துட்டு ஜட்டு போட்டாக இருப்பாங்க ப்ரோ. அந்த மாதிரி அடி ப்ரோ. இந்த மாதிரி ஆடவே முடியாது ப்ரோ யாராலையும். ஜட்டு மாதிரி செம்ம ப்ரோ. அதாவது இந்தியா வந்து எப்பயுமே சூப்பர் தான் ப்ரோ. ஹர்திக் பாண்டியா வந்து இன்னும் சூப்பராக ஆடுறாரு. வர ஹர்திக் பாண்டியாவை பார்க்கறது அப்படியே பவர்ஃபுல்லாக இருக்குது அவர் ஆடுறதுலாம். சொல்கிறேன் விராட் அவுட் ஆனால் ப்ரோ மனசு கஷ்டமாக இருக்குது. விராட் இன்னும் கொஞ்சம் ஆடி இருக்கலாம். போன மேட்ச் போலன்னு பிறந்தாப்புல. இந்த மேட்ச் தான் ஆடல சரியா. பரவாயில்ல விடுங்க, அடுத்த வாட்டி ஆடுவார். மற்ற டைம் தான் ஆடக்கூடாது. ரிட்டைர்மெண்ட் ஆட போகிறாரு எனக்கு போதுன்ட்டு. மேட்ச் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் செம்மங்க. இந்தியா வேறு லெவல். எல்லா மேட்சும் சூப்பராக ஆடினாங்க. செம்மையாக இருந்தது. இன்றைக்கி மேட்ச் செம்ம கிளாஸு. ஃபைனல் மாதிரி தான் பக்காவாக இருந்தது. செம்ம பேஜார். வந்து கடைசியில் வந்து திக் மூவ்மெண்ட் தான். எப்போவுமே இந்தியா ஆடினாலே திக் மூவ்மெண்ட் தான். நல்லா ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் 2023 வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலில் வந்து இந்தியா தோத்துச்சு ஆஸ்திரேலியா கிட்ட. இந்த மேட்ச் இந்தியா எப்படி ஃபைனல் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். அதேமாதிரி வின் பண்ணாங்க. இந்தியா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ரோஹித் சர்மா வந்து 6 பொசிஷன் பார்த்தா 40 ஓவர் கேம் முடிஞ்சிடும் நினச்சேன். ஆனால் வந்து அவர் ரோஹித் சர்மா விக்கெட் போனோடனே, சுமின் கில் விக்கெட் போனோடனே வந்து கொஞ்சம் டர்னிங் ஆகிடுச்சு. நியூசிலாந்து பவுலர்ஸ் வந்து நல்லா பண்ணாங்க. உண்மையாக சொல்ல போனாங்க. ஃபீல்டிங்கு, அவங்க போலிங்கு, நியூ கேப்டன் சாட்னர் உண்மையாக நல்லா பண்ணாங்க. இந்தியா நல்லா அதேமாதிரி கம்பேக் வந்து ஸ்ரேயஸ் ஐயரும் அப்புறம் வந்து அக்ஷர் பட்டேல் நல்லா கம்பேக் கொடுத்தாங்க. அவங்க விக்கெட் கொஞ்சம் ஏழை போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்தியா டவுன் ஆகிருக்கும். அதே மாதிரி எல்லா பிளேயர்ஸை வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு 10-20 ரன் அடிச்சது. ஹர்திக் பாண்டியா, அப்புறம் கே ராகுல், இதெல்லாம் வந்து நல்ல ஒரு வின்னிங் மூமெண்ட் தான். உண்மையாக ரொம்ப த்ரில்லிங் மேட்சாக இருந்தது. நான் எதிர்பார்த்து தான் வந்தேன். கண்டிப்பாக இந்த ஃபைனல் எப்படியோ வந்து கடைசி இந்தியா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வின் பண்ண போகுது. ஏன்னா டீமை பார்த்தா நியூசிலாந்து டீம் வந்து நம்ம சாதனை இடப்பட முடியாது. கடைசி வரையும் அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. நல்ல டீம் அது. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு.